ஹலோ கைஸ், நம்மளால் புரிஞ்சிக்க முடியாத ஒரு மிகப்பெரிய ரகசியம் என்ன, ஒரு மிகப்பெரிய சீக்ரெட் என்ன அப்படின்னு கேட்டால் அதுக்கு நிறைய பதில்கள் வரலாம். ஆனால் ரொம்ப காலமாக நிறைய பேர் திரும்ப திரும்ப சொல்கிற ஒரு ரகசியம் என்னன்னா, நம்மளோட ஆழ் மனசோட சக்தியை பற்றியும் நம்மளோட எண்ணங்கள் எப்படிப்பட்ட விளைவை இந்த உலகத்துக்கு கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றியும் தான். பைபிளில் பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் அவனோட இதயத்தில் எப்படிப்பட்ட எண்ணங்களை வச்சிருக்கானோ அப்படியே மாறுறான்னு சொல்லியிருக்காங்க. திருக்குறளில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உள்ளத்தனையது உயர்வு அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருப்பாரு. அதாவது ஒரு மனுஷனோட எண்ணத்தை பொறுத்து தான் அவனோட உயர்வு வருது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இது எல்லாத்தையுமே தாண்டி இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய செலிபிரிட்டிஸ் அவங்களோட ஒரு கோட்டாவே என்ன வச்சிருக்காங்கன்னா, எண்ணம் போல் வாழ்க்கை அப்படிங்கிறத தான் அவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதாவது அவங்களோட வாழ்க்கையவே அவங்களோட எண்ணங்கள் தான் மாத்துனுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளோ ஏன், நம்மளோட வீட்டிலேயே நம்மளோட அப்பா அம்மா பெரியவங்க எல்லாமே நல்லதையே யோசி அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்படி ரொம்ப வருஷமா வெவ்வேறு நபர்கள் ஒரே விஷயத்த நமக்கு திரும்ப திரும்ப சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா அதை ஜஸ்ட் ஒரு மூட நம்பிக்கைனோ இல்லை ஒரு நம்பிக்கை தான் அப்படின்னோ விட முடியாது. அதை பற்றின ஆராய்ச்சியை நம்ம கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட எண்ணங்கள் இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட விளைவுகளை கொண்டு வரும், ஏன் அப்படிப்பட்ட விளைவுகளை கொண்டு வருதுங்கிறதுக்கான சயின்டிஃபிக்கான ரீசன் என்ன, அது எவ்வளவு பவர்ஃபுல்லானது, அது எப்படி நமக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறது இப்படின்னு இது எல்லாத்தையுமே நம்ம தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, முதல்ல நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டை நம்ம புரிஞ்சுக்கணும்னா நம்ம மூளை எப்படி வேலை செய்யுதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம மூளை ரெண்டு பகுதியால் ஆனது. ஒன்று கான்ஷியஸ் மைண்ட், இன்னொன்று சப்கான்ஷியஸ் மைண்ட். இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இந்த கான்ஷியஸ் பிரெயின் என்ன செய்யும் அப்படின்னா, நீங்க சுய உணர்வோட சுயமா சிந்திச்சு செய்யற விஷயங்கள் எல்லாம் இந்த கான்ஷியஸ் பிரெயின் மூலமா தான் செய்வீங்க. இந்த கான்ஷியஸ் பிரெயின் அப்படிங்கிறது உங்க மூளையில ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் அப்படிங்கிற பகுதியால செயல்படுது. அதை தவிர மற்ற எல்லா பகுதியுமே சப்கான்ஷியஸ் மைண்ட் தான். இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் மூலமா நீங்க செய்யற எல்லா விஷயமும் உங்களுக்கே தெரியாம உங்களோட உணர்வுகளே இல்லாம நடந்துகிட்டு இருக்கும். உதாரணத்துக்கு நம்ம ஒரு கணக்கு போடுறோம், ஒருத்தங்க கிட்ட பேசுறோம் அப்படின்னா அதெல்லாம் நம்ம கான்ஷியஸ் பிரெயினை யூஸ் பண்ணி தான் நம்ம செய்யறோம். அதே நேரத்தில் நம்மளோட செரிமானத்தை நம்ம செயல்படுத்துறோம், நம்ம எப்படி மூச்சு விடுறோம், நம்ம ஹார்ட் பீட் எப்படி துடிக்கணும், இப்படி இதெல்லாம் நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் தான் கண்ட்ரோல் பண்ணுது. இந்த கான்ஷியஸ் மைண்டே பார்த்தீங்கன்னா ரெண்டு பகுதியால் ஆனது. ஒன்று ஆப்ஜெக்டிவ் மைண்ட், இன்னொன்று சப்ஜெக்டிவ் மைண்ட். இந்த ஆப்ஜெக்டிவ் மைண்டோட வேலை என்னன்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை புரிஞ்சுக்கிறது தான். உதாரணத்துக்கு நம்ம கண்ணு முன்னாடி இருக்கக்கூடிய பொருட்களில் ஒளிப்பட்டு அது நம்ம கண்ணில் படும்போது அது என்னங்கிறத நம்ம புரிஞ்சுக்குவோம். சுற்றி காற்றுல இருக்கக்கூடிய மோலிக்கூலை நம்ம மூக்கை பயன்படுத்தி நுகரும்போது அதையும் நம்ம புரிஞ்சுக்குவோம். அதே மாதிரி நம்மளை யாராவது தொடும்போது அதையும் நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். இந்த மாதிரி நம்மளோட சென்ஸை பயன்படுத்தி சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்களை புரிஞ்சுக்கிறது தான் ஆப்ஜெக்டிவ் மைண்ட். இந்த ஆப்ஜெக்டிவ் மைண்ட் கற்பனை பண்ணாது, உண்மையா என்ன இருக்குதோ அதை மட்டும்தான் புரிஞ்சுக்கும். அடுத்ததா சப்ஜெக்டிவ் மைண்ட். இது என்னன்னா, இதுக்கு எந்த பொருளுமே தேவையில்லை, ஜஸ்ட் கற்பனையாலேயே நிறைய விஷயத்த உருவாக்கும். உதாரணத்துக்கு நான் என்னோட ஃபியூச்சரை பற்றி யோசிக்கிறேன் அப்படின்னா இது எல்லாமே நடக்கிறது என்னோட சப்ஜெக்டிவ் மைண்டால தான். நான் நாளைக்கு ஸ்கூலுக்கு போக போகிறேன், காலேஜுக்கு போக போகிறேன், ஆஃபீஸுக்கு போக போகிறேன், இல்லை எங்கேயாவது ட்ராவல் பண்ண போகிறேன், அப்படி எல்லாத்தையுமே நான் இமேஜின் பண்ணும்போது இந்த சப்ஜெக்டிவ் மைண்டால தான் அதை நான் இமேஜின் பண்ணுவேன். ஆனால் இதுலேருந்து முற்றிலும் வேறுபட்டது தான் நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட். அதுக்கு உண்மை பொய் அப்படிங்கிறது எதுவுமே தெரியாது. இது லாஜிக்காக இருக்கா இல்லையா அப்படின்னு எதையுமே அதை அனலைஸ் பண்ணாது. அதில் ஒரு விஷயம் பதிஞ்சிருச்சுன்னா அது முழுமையாக நம்பும், அதை திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த விதத்தில் தான் நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து வேறுபடுது. ஆனால் அதே நேரம் இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் ரொம்ப பவர்ஃபுல்லானது. உதாரணத்துக்கு ஸ்மோக்கிங் அடிக்ஷனை எடுத்துக்குவோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸ்மோக் பண்ணுறது தப்புன்னு. ஆனால் அதை நம்ம தொடர்ந்து பண்ணும்போது அது ஒரு அடிக்ஷனாகவே நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டில் பதிஞ்சிரும். ஏற்கனவே சொன்ன மாதிரி அதுக்கு நல்லது எது கெட்டது எது அப்படின்னு தெரியாத காரணத்தினால அது அப்படியே அது ஏற்றுக்கும். நம்ம நுரையீரல் எல்லாத்தையும் அதுதான் பார்த்துக்குது. அதுக்கு தெரியும் ஸ்மோக் பண்ணால் கேன்சர் உருவாகும்னு. அப்படி இருந்தாலுமே நம்ம ஸ்மோக் பண்ணுறத நம்ம பழக்கப்படுத்திக்கும் போது அதை விடாது. அதை நம்ம ஒரு ஹேபிட்டாக
பண்ணும்போது அதை சரின்னு நினச்சி அதை திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்படி ஒரு கெட்ட விஷயத்தையும் ஒரு தேவையில்லாத விஷயத்தையும் நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டோட பவரை யூஸ் பண்ணி இப்படி ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தும் போது ஏன் நம்மளால அதை யூஸ் பண்ணி நிறைய நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்த முடியாது? ஸோ சப்கான்ஷியஸ் மைண்டில் நம்ம நல்ல விஷயங்களை பதிவு பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா எப்படி நம்ம ஸ்மோக்கிங்கை திரும்ப திரும்ப செய்கிறோமோ அதே மாதிரி நல்ல விஷயத்தையும் நம்ம திரும்ப திரும்ப செய்ய ஆரம்பிப்போம். அதுவும் நமக்கு தெரியாமலே செய்ய ஆரம்பிப்போம். ஸோ நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டில் ஒரு விஷயத்தை பதிவு பண்ணணும் அப்படின்னா நம்ம சப்கான்ஷியஸ் பிரெயின் மூலமாக அதை திரும்ப திரும்ப யோசிக்கணும், இல்லை அதை ஸ்ட்ராங்காக நம்பணும். கான்ஷியஸ் மைண்ட் மூலமாக நம்ம யோசிக்கிற எண்ணங்கள் தான் நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டில் பதிவாகுது. அப்படி பதிவான விஷயம்தான் இந்த உலகத்தில் ஒரு பொருளாக உருவெடுக்குது. ஸோ நமக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா அதை பற்றி ரொம்ப ஆழமாக யோசித்தோன்னா அது நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டில் பதிவாகி அது நம்மளோட ரியல் வேர்ல்டில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை அதிகமாக்குது. ஸோ இதுக்காக நம்ம பயன்படுத்த போகிறது தான் விஷுவலைசேஷன், அதாவது நம்மளோட கற்பனை சக்தி அப்படிங்கிறது நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு பவர்ஃபுல்லானது. இதனால தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நல்ல விஷயத்த நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது இந்த உலகத்தில் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சப்கான்ஷியஸ் மைண்டில் நம்ம ஏதாவது நினச்சாலே அது நடந்துருமா அப்படின்னு கேட்டால் இதுக்கு நம்ம ஒரு உதாரணத்தை பார்க்கலாம். நீங்கள் ஒரு பஸ்ஸில் போய்கிட்டு இருக்கீங்க. அப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பஸ்ஸில் போகிறீங்கன்னு வைங்க. அப்போ ஒரு நபர் உங்களை பார்த்து ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க, வாமிட் வர மாதிரி இருக்குதா அப்படின்னு கேட்டால் உடனே உங்களுக்கு வாமிட் வர மாதிரியான ஃபீல் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம். ஆனால் இதுவே நீங்கள் அந்த பஸ்ஸோட கண்டக்டராக இருக்கீங்கன்னு வைங்க. நீங்கள் அந்த பஸ்ஸில் தான் 10 வருஷமாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு அது பழகி இருக்கும். ஸோ பஸ்ஸிலேயே நீங்கள் டெய்லி ட்ராவல் பண்ணுறீங்கிறப்போ உங்ககிட்ட வந்து வாமிட் வர மாதிரி இருக்கா அப்படின்னு யாராவது கேட்டால் சிரிச்சுக்கிட்டே அப்படியே போயிடுவீங்க. ஸோ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் அந்த பஸ்ஸில் போகிறப்போ அவர் சொல்கிறத நீங்கள் நம்புனீங்க. அப்படி நீங்கள் நம்பினப்போ உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் அதுக்கான ஃபீலிங்கை உங்களுக்கு கொடுத்துச்சு. ஆனால் இதுவே இந்த ரெண்டாவது கேஸில் நீங்கள் அதை நம்பலை. ஸோ உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் அதுக்கான ஃபீலிங்கை உங்களுக்கு கொடுக்கல. ஸோ இதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு விஷயத்தை நீங்கள் யோசிச்சா மட்டும் பார்த்தாது, அதை மனப்பூர்வமாக நம்பணும். அப்படி நீங்கள் நம்புனீங்கன்னா அதை கண்டிப்பாக உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் நடத்தி கொடுத்துரும். அடுத்ததா நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டோட உண்மையான பவரை பற்றி நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டில் ஒரு விஷயம் உருவாகுதுன்னா அது கான்ஷியஸ் மைண்டோட தேவையில்லாமலே அது நடக்கும். அதாவது ஒரு விஷயத்தை நம்ம பழக்கப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம யோசிக்கவே தேவையில்லை, நமக்கே தெரியாம அந்த விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கும். இதுக்கு உதாரணமாக நம்ம காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட் தூங்குற வரைக்கும் உள்ள பல விஷயங்களை சொல்லலாம். காலையில் எந்திரிச்சு பல் துளக்குறது, சாப்பிட்றது, குளிக்கிறது, இல்லை நம்ம எங்கேயாச்சும் போகும்போது பைக் ஓட்டுறது, கார் ஓட்டுறது, இப்படி இந்த எல்லா விஷயத்தையுமே நம்ம ஸ்டார்டிங்கில் கான்ஷியஸாக கற்றுக்கிட்டு இருப்போம். ஆனால் அதுக்கப்புறமா நம்ம இது எல்லாத்தையுமே நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் மூலமாக தான் செய்வோம். ஸோ இதே மாதிரி தான் நம்ம நல்ல விஷயத்த யோசிச்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்ம சப்கான்ஷியஸ் பிரெயினில் அதுக்கான நியூரல் கனெக்ஷன் உருவாகி நல்லதே நமக்கு நடந்துக்கிட்டு இருக்கும். ஆனால் இதுவே கெட்டதையே நம்ம யோசிச்சுக்கிட்டு இருந்தோம்னா என்ன நடக்கும்? கண்டிப்பாக கெட்டது தான் நடக்கும். நம்ம எல்லாருமே ஒரு நாளைக்கு ஒரு 20% நல்ல விஷயங்களை யோசிக்கிறோன்னா மீதி இருக்கக்கூடிய 80% நெகட்டிவான விஷயங்களை தான் நம்ம யோசிக்கிறோம். இதனால தான் நம்மளோட உடம்புல நிறைய பிரச்சனைகள் உருவாகுது. ஹார்ட் அட்டாக், டயபெட்டிஸ், டென்ஷன், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே முக்கியமான காரணம் நம்மளோட தேவையில்லாத எண்ணங்கள் தான். ஜோசப் மர்ஃபி என்ன சொல்றாருன்னா நம்மளோட உடம்புல உருவாகக்கூடிய பிரச்சனைகள்ல 90% பிரச்சனைகளுக்கான காரணம் நம்மளோட எண்ணங்களாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஆனால் நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டுங்கிறது நமக்கு நல்லது செய்கிறதுக்காக மட்டும்தான் இருக்குது. ஸோ அதை நம்ம நல்ல விதத்தில் பயன்படுத்திக்கிட்டாகணும். அப்போது எப்படி அதை நமக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறது? இதுக்காக நம்ம ஒரு 2 ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து 24 மணி நேரமும் வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். அதுக்கு ரெஸ்ட்டே கிடையாது. ஸோ உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் எப்போ ரொம்ப பவர்ஃபுல்லாக வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கான்ஷியஸ் பிரெயினோட டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் எப்போ இருக்கோ அப்போ தான் அது முழுமையாக வேலை செய்யும். ஸோ எப்போ உங்கள் கான்ஷியஸ் பிரெயினோட தொல்லையே இல்லாமல் இருக்கும்? கண்டிப்பாக நீங்கள் தூங்கும்போது தான். உங்களோட தூக்கத்தில் தான் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் ரொம்ப பவர்ஃபுல்லாக வேலை செய்யும். அப்போ தான் அது உங்களுக்கு நிறைய நல்லதையும் செஞ்சு கொடுக்கும். பெரும்பாலான சயின்டிஸ்ட் எல்லாம் அவங்களோட கண்டுபிடிப்புகளை தூக்கத்தில் தான் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்லப்படுது.
அதாவது அவங்க ஒரு விஷயத்துக்கான சொல்யூஷனை யோசிச்சுக்கிட்டே இருந்திருப்பாங்க. அந்த நாள் முழுக்க அதை யோசிச்சிருப்பாங்க. ஆனா அப்பெல்லாம் அதுக்கு கிடைக்காத பதில் அவங்க தூங்கி எந்திரிக்கும் போது அதுக்கான சொல்யூஷன் கிடைச்சிருக்கும். சோ இதை புரிஞ்சுக்கிற மாதிரி நம்ம எல்லாருமே ரிலேட் பண்ணிக்கணும்னா நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம எல்லாருக்குமே உடம்பு சரியில்லாம போயிருக்கும், ஜுரம் அடிச்சிருக்கும், தலை வலிச்சிருக்கும். என்னைக்காவது இதெல்லாம் காலையில சரியாகி பார்த்துருக்கீங்களா? இல்ல நம்ம அதிகமா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது சரியாகி பார்த்துருக்கீங்களா? கண்டிப்பா நம்ம ரெஸ்ட் எடுக்கும் போதும் இல்ல தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறமும் தான் சரியா இருக்கும். ஏன் இப்படி நடக்குதுன்னா, தூங்கும் போது தான் உங்க கான்சியஸ் பிரெயினோட தொல்லை இல்லாம உங்க சப்கான்சியஸ் பிரெயின் ரொம்ப சிறப்பா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும். ஸோ அதனாலேயே அது உங்களோட பிரச்சனையை ரொம்ப சுலபமா சால்வ் பண்ணிடும். ஸோ முதல் ஸ்டெப் என்னன்னா, நீங்க நல்லா தூங்கணும். தூங்குறதுக்கு முன்னாடி நல்ல எண்ணங்களை யோசிச்சுட்டு போய் தூங்கணும். இந்த மாதிரி நீங்க டெய்லி தூங்கும்போது உங்க சப்கான்சியஸ் பிரெயின் உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணும். அடுத்ததா ரெண்டாவது ஸ்டெப். ஒரு கேள்வி கேட்குறேன். கடைசியா நீங்க எப்போ சாப்பிட்றத பத்தி யோசிச்சிங்க? கண்டிப்பா உங்களுக்கு கடைசியா எப்போ பசிச்சதோ அப்பதான் நீங்க சாப்பிட்றத பத்தி யோசிச்சிருப்பீங்க. ஸோ நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் எது அதுக்கு தேவையோ அதை பற்றின எண்ணங்களை தான் அதிகமாக கொடுக்கும். அதுக்காகத்தான் அது நிறைய வேலைகளையும் செய்யும். ஒரு விஷயம் உங்களுக்கு தேவைன்னா, அதாவது உங்களுக்கு நிறைய பணம் தேவை, ஒரு நல்ல ஹெல்த் தேவை அப்படின்னா அதில் மட்டுமே உங்களோட கவனத்தை நீங்கள் செலுத்தணும். அது மட்டும் இல்லாமல் அதுக்காக ஏதாவது செயல்களையும் நீங்கள் செய்ய ஆரம்பிக்கணும். அப்படி நீங்கள் செய்யும்போது உங்களோட செயல்கள் உங்களோட எண்ணமாக மாறும். உங்களோட எண்ணங்கள் திரும்பவும் உங்களோட செயல்களாக மாறும். இப்படி நீங்கள் செய்யும்போது அது உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் ஆழமாக பதியும். அப்படி தொடர்ந்து அது உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் உங்களோட தேவையாக நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட் அதை அடையிறதுக்கு நிறைய வேலைகளையும் செய்ய ஆரம்பிக்கும். சரி, நம்ம பணக்காரன் ஆகிறதுக்கு நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டை எப்படி பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாம். முதல்ல பணம் நல்லது அப்படிங்கிறத உங்க மூளையில நீங்க பதிவு செஞ்சா மட்டும்தான் அதை நோக்கி உங்க சப்கான்ஷியஸ் மைண்ட் உங்களை இழுத்துட்டு போகும். ஸோ பணத்தை நீங்க கிரிட்டிசைஸ் பண்ணாலோ இல்ல பணத்தை பத்தி நீங்க கெட்டதாவே பேசிக்கிட்டு இருந்தாலோ அது உங்களை பணத்தை நோக்கி இழுத்துட்டு போகாது. முதல்ல நீங்க என்ன செய்யணும்னா, பணம் நல்லது, பணக்காரங்க எல்லாருமே கெட்டவங்க கிடையாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அடுத்தது, எனக்கு பணக்காரன் ஆகிறதுக்கான எல்லா தகுதியுமே இருக்கு, அது என்னோட பிறப்புரிமை அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இன்னொருத்தங்க பணக்காரன் ஆயிட்டாங்கன்னா அதை பார்த்து என்னால ஆக முடியாது அப்படின்னு நினைக்கவே கூடாது. அவங்க ஆயிட்டாங்கன்னா கண்டிப்பா நானும் ஆவேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை தான் உங்க மனசுல நீங்க விதைக்கணும். ஒருத்தங்க கூட போட்டி போட்டு அவங்கள தோக்கடிச்சு தான் நம்ம பணக்காரன் ஆகணும் அப்படின்னு நினைக்க கூடாது. யாரை பார்த்தும் பொறாமையும் படக்கூடாது. ஓகே, இது வரைக்கும் நம்ம என்னென்னலாம் செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தோம். இனிமே நம்ம என்னென்னலாம் செய்யணும் அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல நீங்க என்ன செஞ்சாலும் அதை நேசிக்கணும். ஒரு விஷயத்தை நீங்க நேசிக்கும் போது தான் அது உங்க சப்கான்ஷியஸ் மைண்ட்ல பதிவாகும். ஒரு விஷயத்தை நீங்க நேசிக்காம செஞ்சீங்கன்னா அது பதிவாகாது. அதே மாதிரி அதை திரும்ப திரும்ப செய்யணும். அந்த ஒரு விஷயத்துல மட்டும்தான் நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும். மொத்தத்துல ஒரு விஷயத்த நீங்க திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அது உங்க மனசுல பதிஞ்சு அதுல நீங்க ஸ்பெஷலிஸ்ட் ஆயிருவீங்க. அடுத்ததா கடைசி ஸ்டெப் என்னன்னா, நீங்க செய்யறதால மற்றவங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்கு, மற்றவங்களுக்கு அதன் மூலமா என்ன பிரயோஜனம் இருக்கு அப்படிங்கிறத யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். எப்போ உங்க சப்கான்ஷியஸ் மைண்ட் நீங்க ஒரு நல்ல விஷயத்த செய்றீங்க அப்படின்னு நம்புதோ அப்போ அது உங்களுக்கு அதிகமான உதவியை பண்ணும். மொத்தத்துல சிம்பிளா சொல்லணும்னா, எந்த ஒரு விஷயத்த நீங்க முழுமையா நம்பி திரும்ப திரும்ப செய்றீங்களோ அது உங்க சப்கான்ஷியஸ் மைண்ட்ல பதிவாகும். அப்படி பதிவாகக்கூடிய விஷயத்த உங்களுக்கே தெரியாம உங்க சப்கான்ஷியஸ் மைண்ட் செஞ்சுக்கிட்டு இருக்கும். ஸோ நல்ல பதிவு பண்றீங்களோ கெட்ட பதிவு பண்றீங்களோ கண்டிப்பா அது நடந்துகிட்டு இருக்குங்கிறது தான் உண்மை. ஸோ எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை. ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு இதே மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.